அனைவருக்கும் வணக்கம். டேய் கதிரு, நம்மளையெல்லாம் விட்டுட்டு அப்பா போயிட்டாருடா. சென்னையில் உறங்கிக் கொண்டிருந்தவனை மதுரையிலிருந்து அண்ணன் செல்வத்தின் குரல் வேதனையோடு கதிரை காலையில் எழுப்பியது. ராத்திரி நல்ல தூங்குன மனுஷன் காலையில பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கிடந்தாரு என்று அதற்கு மேல் பேச முடியாமல் செல்வம் அழுது கொண்டே இருந்தான். அக்காவுக்கு சொல்லிட்டியானே என்று கதிர் தன் அண்ணனான செல்வத்திடம் கேட்டான். இப்பதான்டா டாக்டரை கூட்டியாந்து கன்ஃபார்ம் பண்ண, முதல்ல உனக்குத்தான் போன் போடுறேன். இனிமேதான் லாருக்கும் சொல்லணும், சொல்லாம இருப்பேனா? நீ வா பேசிக்கலாம் என்று கூறிய செல்வம் போனையும் துண்டித்தான். தன்னுடைய அலுவலகத்துக்கும் மகளுடைய பள்ளிக்கும் விடுமுறையே சொல்லிவிட்டு வாடகைக்காரை எடுத்துக்கொண்டு ஒரு வழியாக அடித்து பிடித்து கிளம்பினான். அவன் எண்ணங்கள் எல்லாமே தன் தந்தையைச் சுற்றியே இருந்தது. போன மாதம்தான் குழந்தைகளுக்கு விடுமுறை என்று பேத்திகளுடன் தன் தந்தை இருக்கட்டும் என்று அழைத்தும் சென்றான். செல்வம் எதையாவது காரணம் சொல்லி தங்களோடு அப்பாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் 2 மகன்களுக்கும் அப்படி ஒரு பாசம். அக்கா ஊருக்கு போனதும் நீங்க இங்க வந்து தாத்தா என்று கையை பிடித்துக்கொண்டு சினுங்கிய கதிரியின் மகளுக்கு, அக்கா வீட்ல 10 நாளா இருப்பேன், அடுத்து நான் என்னுடைய பவுன் பார்க்க தாத்தா பறந்து வந்துடுவேன் என்று தன் மகளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு போன அப்பா இப்போது வராமலேயே போயிட்டாரே என்று கண்ணீருடன் கதிர் மனதிற்குள் நினைத்து கொண்டான். 82 வயது ஆகிறது என்னுடைய அப்பாவுக்கு. உழைத்து கலைக்கத்தான் அவரை சபித்திருந்தது போல இந்த பிறப்பு ஊரில் விவசாயம் பொய்த்துப் போய் 3 லைகளை கையில் பிடித்துக்கொண்டு மதுரை பக்கம் பஞ்சம் பிழைக்க வந்த சம்சாரி. பேப்பர் போடுவது, தேங்காய் பறிப்பது, சுண்ணாம்பு அடிப்பது, தியேட்டரில் டிக்கெட் கிழிப்பது என்று ஆட்டம் காட்டிய வாழ்வு ஒரு கட்டத்தில் அதுவே அசந்து போயி அம்மன் கோவிலுக்கு அருகே பூக்கடையே நிரந்தர பிழப்பு என்ற நிலைக்கும் வந்திருந்தது. விடியற்காலிலேயே பூ மார்க்கெட்டில் இருந்து வாங்கி வந்த சரக்கை மொத்த குடும்பமும் நாள் முழுக்க கட்டி கொண்டிருக்கும். அப்படி மனத்து போனதுதான் இப்போதைய இந்த வாழ்வு. பூக்கடை வாசத்தில் பிழைப்போடு பிழைப்பாக ஒரு முனைப்போடு படித்ததால் செல்வம் மதுரையிலேயே அரசு பள்ளி ஆசிரியராகவும் கதிர் சென்னையில் ஒரு தனியார் அலுவலக பணியிலும் இருக்க, திருமணம் குழந்தை என்று குடும்பம் விருத்தியாகி நிமிர்ந்தபோது அதற்காகவே காத்து இருந்ததைப் போல விடை பெற்றுக் கொண்டாள். அம்மா வளர்ந்த பட்டம் போல தன் உயிரந்து போனதில் அப்பாவின் ஓட்டமெல்லாம் அம்மாவின் மூச்சோடு ஒடுங்கியும் போனது. அம்மாவுக்கு பிறகான நாட்கள் எல்லாம் அம்மாவின் நினைவுகளாக அப்பாவை தின்று கொண்டிருந்தன. ஒட்டுமொத்த தைரியமும் அம்மாவோடு கரைந்து போயிருந்தது. பயமுறுத்துகிற வீட்டுக் கடனுக்காக ஓடுகிற வரைக்கும் ஓடுகிறேனே என்று சொன்ன அப்பாவை மகன்களின் அதற்றல்தான் வீட்டோட நிறுத்தியும் இருந்தது. வயதும் வசனமும் ஒரு சேர மூத்திருக்க உறக்கமில்லா பொழுதுகளோடு உழண்டு கொண்டிருந்தவர் பழுத்தால் உதிர வேண்டும் என்பது என்ன நியதியோ? சார், டீ சாப்பிடலாமா என டிரைவர் அழைத்தபோது திருச்சி வந்திருந்தது. மகள் உறங்கி இருந்தாள். கதிருடைய மகள் உறக்கத்தில் இருந்தாள். நேரத்துக்கு சாப்பிடாம இந்த டீயை குடிச்சேதான் பொலப்புன்னு ஓடுன உங்க அப்பா. இந்நேரம் நம்மளோட இருந்திருந்தா 4 டீயை குடிச்சிருப்பார் இல்லைங்க என்று கதிருடைய மனைவியான கவிதா சொல்ல, இனி இப்படித்தான் போல ஆண்டாண்டுகால உறவின் பிணைப்பும் உயிர்ப்பும் இறுதியில் வெறும் நினைவாக மட்டுமே தங்கிப் போகின்றன என்பதன் நிதர்சனத்தை உணரும்போது டீயம் அவனுக்கு கசப்பாகத்தான் தெரிந்தது. 3 பிள்ளைகளை வளர்த்து கரையேற்றுவது போக ஒரு மச்சு வீடு கட்டிக் கொண்டதுதான் அப்பாவுடைய வாழ்நாள் சாதனையாக மிச்சம் இருந்தது. பிழைக்க வந்த இடத்தில் எப்படியாவது முளைத்து எழுந்து விட வேண்டும் என்று வீம்பும் ஆக வேண்டும் என்ற வைராக்கியமாக அப்பா வாழ்க்கையை படித்திருந்தார். கூடவே இருந்து செல்வமும் கதிரும் அப்பாவை படித்திருந்தார்கள். ஆனால் எவரி எடுத்துச் சொல்லியும் 8வது தாண்டாத அக்காவான ஜெயா மட்டுமே யாரையுமே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. வீட்டில் மொத்த பேருக்குமே அக்கா என்றால் எப்போதுமே ஒருவித பயமும் பதட்டமும் தான், கோபமும் பிடிவாதமும். அவள் கூடவே பிறந்தவை எதிலும் நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாதவள். எத்தனைதான் பார்த்து பார்த்து செய்தாலும் அதிலும் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்து சண்டைக்குதான் நிற்பாள். கிடக்கட்டும், நாள பின்ன வந்தா சொந்த ஊர்ல குத்த வச்சுக்க புடிமண்ணாவது வேணும்னு சொந்த ஊர்ல விட்டு வந்த ஒரு துண்டு நிலத்தையும் அடிமாட்டு விலைக்கு வித்துதான் அக்காவுடைய கல்யாணத்தையே அப்பா நடத்தி வச்சாரு. அதிலும் ஏகப்பட்ட குறை. அவளுக்கு காபி பொடி கலர்ல இன்னும் கொஞ்சம் கனத்தக்கரை போட்ட பட்டு எடுத்திருக்கலாம். காதத்தோடு இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருந்திருக்கலாம். அம்மாவின் அந்த 8 கல்லு வச்ச தங்க சங்கிலியே தனக்கு போட்டிருக்கலாம். எலுமிச்சை பழக்கார வீட்டு அன்னக்குடி புருஷனைப் போல.
இல்லாவிட்டாலும் மாப்பிள்ளையே இன்னும் கொஞ்சம் லட்சணமாக பார்த்திருக்கலாம் என்று வளர்ந்து கொண்டே போகிற அவளது குறைகளுக்கெல்லாம் கேட்பதற்கு காது கிடைத்தால் போதும், இன்றைக்கும் பூராவும் கண்ணை கசக்கிக் கொண்டே இருப்பாள். எப்போது பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் 2 நாளில் சந்தி சிரிக்க வைத்துவிட்டு இனி இந்த பக்கமே வரமாட்டேன் என்று மூக்கை சிந்திவிட்டு போவாள். எண்ணி 6 மாதத்தில் புதிதாக ஒரு பட்டியலோடு வந்தும் நிற்பாள். அக்கா வரும்போதெல்லாம் பகல் கொள்ளைக்காரி வந்துட்டா, இப்போ என்னத்த புடுங்க வந்திருக்காளோ என்று பீதியுடனேயே அம்மா அவளையும் பார்ப்பாள். ஆனால் அப்பாவோ விடுமா, யார்ட்ட கேக்குறா, அவ செல்லுபடி ஆகுற இடத்துல தானே சிணுங்க முடியும், நம்ம மவ நம்மகிட்ட கேட்காம எங்க கேட்பா என்று சிரித்து கடந்து விடுவார். என்னுடைய அப்பா 2 அக்காளோடு பிறந்த அப்பாவுக்கு செத்துப் போன அவர் அவளது பெரிய காலின் சாயமும் குணமுமாக பிறந்திருப்பதாக மகளின் மீது வாஞ்சை அவருக்கு அதிகம். அதனாலேயே அவளது கல்யாண குணங்களை சுகமான சுமையாகவே அவர் தாங்கியும் கொண்டார். அதட்டவும் கொட்டவும் அக்கா தங்கச்சி இருக்க கொடுத்து வச் சிறுக்கணம்டா செல்வம். மாமான் சீரு நீங்க செய்ய, அத்த சீரே அவள் செய்ய, மனசார கொடுக்கவும் மனசார வாங்கவும் பொறந்தவன்னு ஒருத்தி இருக்க புண்ணியம் பண்ணி இருக்கணும்டா என்று அவளது அதிகாரத்தையும் புலமல்களையும் மகன்களிடம் அப்பா பூசி மெழுகுவார். அப்படியெல்லாம் பூசி மெழுகி வைத்துக் கொண்ட அக்காதான் அம்மா இறந்த கருமாதி வீட்டில் வீட்டை தம்பி வச்சுக்கட்டும். அம்மாவோட பண்டை பாத்திரம் பட்டு சேலை காது கழுத்துல கிடந்த 10 பூனை பொறந்த மகே எனக்கு வந்தாகணும் சொல்லிப்புட்டேன் என்று சபையில் ஆங்காரமாக நின்றாடிய போதுதான் அப்பா ரொம்பவே ஆடிப்போனார். ஏத்தா, அம்புட்டு சிரமத்திலையுமே காட்டை வித்து நீ கேட்டதுக்கும் மேலேயே உன் மனசு குளிர குளிர நிறைவா செஞ்சுட்டேன் விடுதா, பார்த்துக்கலாம். இத்தோடையா போச்சு, இன்னும் எம்புட்டி இருக்கு உனக்கு. மலையாட்டமா இருக்காங்களே உன் தம்பிங்க 2 பேரும், அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவாங்களா என்ன? உன்னை இப்போ பாத்திரம் பண்டம் சேலை இது எல்லாமே நீ கேட்டதை எடுத்துக்க தாயி, உனக்கே தெரியும். அடுத்தடுத்து உன் தம்பிங்க கல்யாணச் செலவு, உங்க அம்மா வைத்திய செலவுன்னு நான் வம்பாடப்பட்டு கட்டுன இந்த வீடும் பேங் அடமானத்துலதான் இருக்கு. இன்னும் எனக்கு எத்தனை நாள் விதிச்சிருக்கோ எனக்கு தெரியல. அதுக்கு உங்க அம்மா நகை அது இதுன்னு கொஞ்சம் சேர்த்து பிடிச்சு தேத்தி இந்த வீட்டை பேங்க்ல இருந்து மீட்டிடுவேன். நான் பொழைச்ச இந்த பொழப்புக்கு உன் தம்பிங்க தலையில கடனை கட்டிட்டு அந்த பாவத்தை வேற நான் தூக்கிட்டு போகணுமா என்ன என்று அந்த நேரத்திலும் சண்டைக்கு நின்ற தன் மகளிடம் சமாதானமாக பேசினார். எப்படியோ வீடு அவங்களுக்கு தானே, அதுல எனக்கு என்ன பங்கா நான் கேட்க போறேன். அப்படியெல்லாம் பேராசை பிடிச்சவை இல்லை. நானோ ஆத்தாவுடைய சொத்து, மகளுக்கு தானே. என்னைய ஏமாத்த பார்க்காதீங்க, நான் விடவே மாட்டேன். ஆமா சொல்லிப்புட்டேன் என்று அப்பாவுடன் சண்டைக்கு நின்றாள். அக்கா இருக்கிற நகையெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் கடனை மட்டும் உன் தம்பிங்க தலையில கட்ட சொல்றியே, நியாயமா ஆத்தா? இவனுங்க தன் குடும்பத்தை பார்த்து கடனை கட்டி வீட்டை மீட்டு எந்த காலத்துல எந்திரிச்சு நிக்க என்று கேட்ட அப்பாவுடைய நியாயம் அக்காவிடம் செல்லுபடி ஆகவில்லை. சரி விடுத்தா, நீ முடிவு பண்ணிட்டு பேசுற. நான் என்னத்த சொல்ல, தோடு வளையல்னு 5 பவுனை மனசார வாங்கிக்க. ஆத்தா கழுத்துல கிடந்த செயின் மட்டும் அப்பனோட இருக்கட்டும். என் மிச்ச நாளுக்கு ஒரு பிடிப்பு வேணாமா? நீயே சொல்லு. அப்பாவின் இறுதியான உறுதியிலும் சபையின் தீர்ப்பிலுமாக 5 பவுன் குறைந்து போன ஆத்திரம் அக்காவிற்கு. இனி இந்த வீட்டுப்படி ஏறவே மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு தூற்றியவாறே சாபமிட்டு விட்டு மறக்காம பண்ட பாத்திரங்களோடு போனவள்தான். வருடம் 16 முடிந்தது. இந்த முறை அக்கா சொன்னபடியே செய்தாள். எங்க போயிருவா கழுதை, என்னைக்காவது ஒரு வராமலேயா போயிருவா என்று அப்பா தன் மனதையும் தேற்றிக் கொண்டார். காலங்கள் உருண்டோடி இருந்தாலும் அவள் மனதில் கசப்பு குறையவே இல்லை. கடைசியாக இப்போது அப்பாவை பார்க்கவாவது அக்கா வருவாளா என்று கேள்வியுடன் தான் காரில் வந்து கொண்டிருந்தான். கதிர் வீட்டுக்குள் நுழையும் போதே செல்வம் கதறிக்கொண்டே ஓடி வந்தான். கண்ணாடி பெட்டிக்குள் இப்பவும் அப்பா உறங்குவது போலவே தான் இருந்தார். பட்டு வேட்டி சட்டையில் அப்பாவை பார்க்க பொங்கிக் கொண்டு வந்தது துக்கம். செல்வம் தன் மகளின் திருமணத்திற்கு கொடுத்தது ரொம்ப வெளியேன்னு இருக்குப்பா, வேணாம்டா சொன்னா கேளுங்கடா விடுங்கடா என்னைய என்று பிடிவாதம் பிடித்தவரை மல்லுக்கட்டி முகூர்த்தம் வரைக்கும் கட்ட வைத்திருந்தார்கள். சாதாரண வேட்டி சட்டைக்கு மாறின பின்புதான் சாதாரணமாக இருந்தார் அவர். வீடு முழுக்க ஆட்கள் நிறைந்திருக்க கதர் நினைத்தது போலவே அக்கா இன்னும் வந்திருக்கவே இல்லை. சென்னையிலிருந்து நீ வந்து இறங்கிட்ட, இங்க அழகர் கோவில்ல இருந்துகிட்டு இன்னும் வந்ததா பாரு.
காலையிலிருந்து 4-5 ஆளை அனுப்பியாச்சு என்ன செய்ய காத்திருக்கோ என்று செல்வம் புலம்பிக் கொண்டிருந்தான். நல்ல சாவப்பா கொடுத்து வச்சவர் மேலுக்கும் சுகம் இல்லாம மாசக்கணக்குல படுக்கையில கிடக்காம யாருக்கும் தொந்தரவும் இல்லாம தூக்கத்திலேயே போய் செஞ்சுட்டாரு யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு சாவு என்பதான பெரும் மூச்சுகளிடையே அழுகையும் புழுக்கவுமாக வியர்ந்து கிடந்த நேரத்தை நெளித்துக் கொண்டே போய்க் கொண்டிருந்தது. பெருசுகளின் குரல்கள் மெல்ல மெல்ல காரியங்களுக்கு செயலிலும் இறங்க தயாராக இருந்தனர். ஏப்பா செல்வம் வர்ற சன்னம் வந்துகிட்டே இருக்கட்டும்பா அதுக்குள்ள நாம காரியத்தை ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம் நேரம் போகுது பாரு என்று ஊர் தலைக்கட்டு குரல் கொடுத்தார். நீர்க்குடத்துக்கு சர்வம் எண்ணி கோடி சீரிடு சம்பந்தக்கார மக்களை அழைத்துக் கொண்டிருக்கையில் குடும்பத்தோடு வந்து இறங்கினாள். அக்கா துள்ள துடிக்க அழுகையோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே இல்லை. கால்கள் தயங்கி தயங்கி பின்னிக்கொள்ள குனிந்த தலை நிமிராமல் உள்ளே போனாள். கண்ணாடி பெட்டியின் மீது உரசிக்கொள்ளாத தூரத்தில் நின்றபடி அப்பாவின் முகத்தோடு உறைந்திருந்தவள் அக்கா என்று அழைத்தபடியே பின்னாலேயே செல்வமும் கதிரும் வந்து நிற்க சற்றென்று முன்னுக்கு நகர்ந்து குவிந்திருந்த மாலைகளை புறந்தள்ளிக் கொண்டே முந்தானையால் வாயையும் பொத்திக் கொண்டாள். கோடி எடுத்து நீர்குடம் தூக்கி குளிப்பாட்டி நெய்பந்தம் பிடித்து அப்பாவை தூக்கும்போது என்ன நினைத்துக் கொண்டு என்றாலோ தெரியவில்லை. ஓடி வந்து அப்பாவை தூக்க விடாமல் மறித்துக் கொண்டு மேலே விழுந்து புரண்டு ஒப்பாரி வைத்து கதறினாள். எப்பா என்னை விட்டுட்டு போறியப்பா இப்படி ஒன்னா பொன்னை பார்க்கத்தான் நான் காத்திருந்தேனா என்கிட்டாச்சும் நீ நல்லா இருக்கேன்னு தானே நான் இருந்தேன். இனி நான் உன்னை எப்பப்பா பார்ப்பேன் எங்கிட்டு பார்ப்பேன். சற்று ஓய்ந்திருந்த கூட்டம் இப்போது தன்னிச்சையாக சேர்ந்து கலங்கியது. ஐயோ ஐயோ எனக்கு இனி யாரு இருக்கா நான் இனி சேர்க்கத்தான் யார் இருக்கா கொடுக்கத்தான் யார் இருக்கா என் வீம்பெல்லாம் செல்லா காசா போச்சே இனி நான் யார்கிட்ட வீம்பை காமிக்க இப்படி என்னை அனாதையாக்கிட்டு போவீங்களா எந்திரிச்சு வாங்கப்பா எப்பா எந்திரிச்சு வாங்கப்பே. அவள் வைத்த ஒப்பாரியில் சுற்றி கத்திக் கொண்டிருந்த காகங்களும் கண்ணீர் வடித்தன. அக்காவின் மேல் இருந்த கோபங்கள் எல்லாமே கண்ணீராக கரைந்து கொண்டிருந்தது. பூ பள்ளக்கில் யாத்திரைக்கு ஏறிக்கொண்டது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க முடியாத அப்பாவின் உடலானது கழுத்து கொள்ளாத மாலை வாகனம் வழிய தோரம் பாதையெல்லாம் பூக்கள் இவருக்கெனவே பூத்திருக்குமோ தன் கைகளால் இதுபோல எத்தனை மாலைகளை கட்டியிருப்பார் அப்பா இன்று இவருக்கு எந்த விரல்கள் மாலையை கட்டியிருக்கும் அப்பா அப்பா என்று வெறித்தனமாக இறைத்தபடி பல்லக்கின் பின்னாலேயே அக்காவோட மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் என்ற வைரமுத்துவின் வரிகளை தேய்த்தபடி தூரத்தே நகர்ந்திருந்தது. சொர்க்க ரதம் எல்லாம் முடிந்தது. அப்பாவுக்கு பிடித்த எள்ளு உருண்டை வெள்ளை பணியாரமுமாக ஏட்டுக்கு படைத்து கருமாதி காரியங்கள் எல்லாமும் எந்த குறையும் இன்றி நடந்தது. உறவுகள் எல்லாம் கலைந்து வீடு இயல்பு நிலைக்கு திரும்ப முயன்று கொண்டிருந்தது. வீட்டு பெண்களும் குழந்தைகளும் பழைய போட்டோ ஆல்பங்களை தூசி தட்டி எடுத்து அப்பாவையும் அம்மாவையும் புரட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பாவின் மடியில் கனகாம்பரம் எட்டி பார்க்கும் இரட்டை சடைகளோடு நெடுநெடுவென ஒட்டைக்குச்சி அக்கா அரைக்கால் சட்டையில் விரல் சூப்பியவாறே செல்வமும் கைப்பிள்ளையாக கதிரும் அம்மாவின் மடியில் பூக்கடையில் மாலை கட்டிக்கொண்டு அப்பா பக்கத்திலேயே செம்பருத்தி செண்டுகளோடு அம்மா அக்காவின் திருமண நிகழ்வில் அப்பாவின் கைகளுக்குள் தன்னை பிணைத்துக் கொண்டு வெட்கத்துடன் நிற்கும் அக்கா. அக்கா புரட்ட புரட்ட புரட்டி போட்டது கடந்து வந்த பாதை ஒரு கனவு போல அத்தனையும் கடந்திருந்தது. மொட்டை மாடியை வெறித்து கிடந்தான் கதிர். ஒரு நேர்கோட்டில் அருகருகே இருந்த அந்த 3 நட்சத்திரங்களும் தன் பங்குக்கு பணம் காட்டி சிரித்தன. நண்டும் செண்டுமாக இருக்கையில் எல்லா நட்சத்திரமும் தூரம் தூரமாக இருக்கு. இது 3 மட்டும் ஏன்பா பக்கத்துல இருக்கு என்ற கதிருக்கு நடுவுல இருக்கிறது உன் அக்காடா அது 2ம் நீயும் உங்க அண்ணனும் என்றார். அப்பா அப்பா நீங்களும் அம்மாவும் எங்கே என்று கேட்ட கதிருக்கு இந்தா வானம் வானம் விரிஞ்சு கிடக்குதுல அது நானும் அவளும்தான் எங்க தலையில தாண்டா தூக்கி வச்சிருக்கோம் உங்க 3 பேத்தையும் ஐயா நான்தான் நட்ட நடுவுல ஜம்முன்னு இருக்கேன் உங்க தலையில ஏன்பா. அப்போது குதித்து சிரித்த அக்காவுக்கு அதெல்லாம் இப்போது நினைவில் இருக்குமா என்று தெரியவில்லை. இங்கேயா இருக்க இந்த சின்ன நகை டப்பாவை கதிரிடம் தந்தபடி பக்கத்தில் வந்து அமர்ந்தான் செல்வம். கதிர் புரியாமல் அதனை பார்த்தான். இது கதிரோடது அவன்ட்ட கொடுத்துடுன்னு அப்பா சொல்லிட்டே இருப்பாருடா வச்சுக்க அம்மாவுக்குன்னு நீ ஆசையா வாங்கி போட்ட செயின் டப்பாவை திறந்து செயினை எடுத்து உள்ளங்கையில் வைத்து பார்த்தபோது மஞ்சள்
முகமாக அம்மா அதில் சிரித்தாள். அண்ணே, ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு. நாம 2 பேரும் இருந்தோம். குடிமானத்துக்கு இந்த செயின் வேணும்னு ஏனே அப்பா இப்படி சொன்னாரு? நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையானே என்று கதிர் கேட்க, அட லூசு பயலே, அப்படி சொல்லித்தானே உன் செயினை நிறுத்தி வச்சாரு. உன் சம்பாத்தியத்துல அம்மாவுக்குன்னு நீ ஆசை ஆசையா செஞ்சு போட்டு அழகு பார்த்ததுடா. இது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு தெரியும்டா. என்னடா பார்க்கிற? அப்பாவுக்கு அக்கா செல்லம்தான். அதுக்காக உன்னையும் என்னையும் எப்பயாச்சும் விட்டுக் கொடுத்திருக்காரா? அப்புறம் ஏனே அக்கா மட்டும் இப்படி என்று சொல்லும் போதே கதிரியின் குரல் தழுதழுத்தன. அப்போதுதான் அப்பா செய்தி அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. நல்ல பிள்ளை தாண்டா. அவளுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சுதானே அடுத்தடுத்து நீங்க 2 பேருமே பிறந்தீங்க. அதுவரைக்கும் ஒத்தையாவே இருந்துட்டால. அதான் போல அழுகுறான்னு நாமளும் கொடுத்து கெடுத்துட்டோம்னு. என்னவோ உங்க 3 பேத்துக்கும் தீபாவளி முறிக்கு உங்க அம்மா பங்கு வைக்கல கூட. எனக்கு 10 முறுக்கு கூட வைன்னு அடம் பிடிக்கும். கழுதை எதுக்குமே போதாத மனசு. அதுவும் இல்லாம அடம் பிடிச்சு சாதிச்சுக்க பொறந்த வீடு கூட இல்லைன். நான் பொட்ட பிள்ளைங்களுக்கு எங்குதாண்டா போகும் என்று அப்பா கூறிய அந்த வார்த்தைகள் செல்வத்தின் மனதிற்குள் வந்து போனது. பாவாடை சட்டையில் முறுக்குக்கு முனங்கி நிற்கிற அக்காவை நினைத்து பார்க்கையில் சிரிப்பு வந்தது கதிருக்கு. அந்த 5 பவுனுக்காக அம்மாவின் இறப்பில் அக்கா செய்த ஆர்ப்பாட்டம் நினைவுக்கு வர, அந்த 5 பவுன் இப்போது கதிருக்கு அதிக பாரமாக இருந்தது கூட. பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட கோபத்தையும் உரிமையையும் காட்டாம எங்க போய் காட்டுவா என்ற எண்ணம் கதிரின் மனதை ஏதோ செய்தது. அப்போது கதிர் தன் அண்ணனிடம், ஏன நாளைக்கு ஒரு 8 அக்காவை போய் பார்த்துட்டு வருவோமா என்று கேட்க, கண்ணீருடன் தன் தம்பியை கட்டிப்பிடித்தால்தான் செல்வோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.